உங்களுக்காக வாழுங்கள். நிறைவுள்ள வாழ்வுக்கான பாடம். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கேள்விதான் பலரின் கல்லறை வாசகம். உங்களின் இந்த ஒரு வாழ்க்கை யாருக்காக? உங்களைச் சுற்றியுள்ள உலகம் மகிழ்ச்சியடையவா, அல்லது உங்கள் இதயம் உண்மையிலேயே திருப்தியடையவா? மற்றவர்களின் விருப்பங்களுக்காக உங்கள் சொந்த ஆசைகளை சுமக்கும் ஒரு ஓட்டை குடமாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டாம். இப்போது உங்களுக்கான வாழ்க்கையை தொடங்க ஒரு ஞானி நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை பார்ப்போம். அழகிய பச்சை மலை கிராமம் ஒன்றில் சேகர் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் சுறுசுறுப்புக்கும் அடக்கமான குணத்திற்கும் ஊர் மக்கள் மீது கொண்ட பாசத்திற்கும் பெயர் பெற்றவன். ஆனால் சேகரை பொறுத்தவரை இந்த நற்பெயர்கள் அனைத்தும் ஒரு பாரமாகவே இருந்தது. சிறுவயது முதலே அவன் மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை செய்வதையே தன் வாழ்க்கையின் ஒரே விதியாக கொண்டிருந்தான். சேகரின் மனம் முழுவதும் வண்ணங்கள் நிரம்பிய உலகத்தை பற்றிய கனவுகளும் ஓவியம் வரையும் ஆசையும் நிரம்பியிருந்தது. அவனது கைகள் தூரிகையை ஏந்த துடித்தன. ஆனால் அவனது பெற்றோர் அவனது கலை ஆர்வம் குடும்ப தொழிலான விவசாயத்திற்கு உதவாது என்று உறுதியாக நம்பினர். பெற்றோரின் விருப்பத்தை வேதமாக கருதிய சேகர் தன் ஆசையை ஆழ புதைத்துவிட்டு அதிகாலையிலேயே வயலில் வேலை செய்ய தொடங்கினான். கிராம மக்கள் அவனை கண்டதும் அன்புடன் அழைத்தனர். சேகர் மிக நல்லவன், எல்லோரையும் மதித்து நடப்பான், பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். வெளியில் சிரித்து தலையசைத்து எல்லோரையும் திருப்திப்படுத்திய சேகர் இரவில் தனிமையில் படுத்திருக்கும்போது உள்ளுக்குள் ஆழ்ந்த வெறுமையை உணர்ந்தான். நான் சரியாகத்தானே நடக்கிறேன்? எல்லோரும் என்னை புகழ்கிறார்களே, பிறகு ஏன் இந்த நெஞ்சில் ஓயாத ஒரு வலி, ஒரு வெற்றிடம் என்று அடிக்கடி தனக்குள் கேட்டுக்கொண்டான். அவன் யாருக்காக வாழ்கிறான் என்பதே அவனுக்கு புரியவில்லை. அவன் வெற்றிகரமாக வாழ்ந்தான், ஆனால் திருப்தியுடன் வாழவில்லை. ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் படுத்திருந்தபோது அவனது மனதின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. பிறரை திருப்திப்படுத்த வாழ்வதை விட உங்களையே திருப்திப்படுத்தாமல் வாழ்வதுதான் உண்மையான சிறை. இந்த கூற்று மின்னல் போல அவனை தாக்கியது. தன் வாழ்நாள் முழுவதும் தன் விருப்பங்களை கொலை செய்து ஒரு பொய்யான முகமூடியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தான். இந்த திடீர் உணர்வு தாங்க முடியாத ஒரு உணர்வை அளித்தது. உடனே அவன் அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியேறினான். அருகிலிருந்த காட்டுப்பகுதிக்குச் சென்று அங்கு வாழ்ந்து வந்த மிகுந்த ஞானமும் அமைதியும் கொண்ட துறவி போதி என்பவரை சந்தித்தான். சேகர் துறவியின் பாதங்களில் விழுந்து தன் வேதனையை, தன் வெற்று வாழ்க்கையின் உணர்வை சொல்லி அழுதான். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட துறவி போதி புன்னகையுடன் அங்கிருந்த விரிசல் விழுந்த ஒரு களிமண் குடத்தை எடுத்தார். மகனே, இதை கொண்டு போய் ஆற்றில் தண்ணீர் நிரப்பி வா என்றார். சேகரும் அந்த குடத்தை எடுத்து சென்று ஆற்றில் மூழ்கடித்து தண்ணீர் நிரப்பி திரும்பினான். ஆனால் களிமண் குடத்தின் பக்கவாட்டில் இருந்த விரிசல் வழியாக நீர் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்தது. அவன் துறவியின் முன் நின்றபோது குடத்தின் பெரும்பகுதி காலியாகி 4/1 பங்கு நீர் மட்டுமே இருந்தது. குடத்தை கீழே வைத்துவிட்டு சேகர் நாணத்துடன் தலைகுனிந்து நின்றான். துறவி போதி சேகரின் தோளில் அன்புடன் கை வைத்து நிதானமான குரலில் பேசினார். இந்த குடம்தான் உன் வாழ்க்கை சேகர். நீ இதில் பிறரின் எதிர்பார்ப்புகளாகிய நீரை நிரப்ப முயலுகிறாய். உன் பெற்றோர், கிராம மக்கள், சமூகம் என எல்லோருடைய விருப்பங்களையும் நீ சேகரிக்கிறாய். ஆனால் உனக்குள்ளே இருக்கும் உன் உண்மையான ஆசைகளாகிய விரிசல்கள் வழியாக அந்த நீரெல்லாம் வீணாகி போகிறது. மற்றவர்களின் விருப்பத்தால் நிரப்பப்பட்ட நீ அவர்களுக்காகச் சிரிக்கிறாய். ஆனால் நீ உனக்காக வாழாததால் உன் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. அது கசிந்து வெளியேறிவிடுகிறது. உனக்கே சொந்தமானவற்றை, உன் ஆசை, உன் திறமை, உன் உண்மை, இவற்றால் நீ நிரப்பினால் மட்டுமே இந்த குடம் முழுமையடையும். இந்த உண்மை சேகரின் மனதை தாக்கியது. பயம் அவனை கவ்வியது. சுவாமீர், நான் எனக்காக வாழத் தொடங்கினால் பிறர் என்னை சுயநலவாதி என்று சொல்ல மாட்டார்களா? அவர்களின் பாசத்தை, மரியாதையை நான் இழந்து விடுவேனோ என்று நடுங்கிய குரலில் கேட்டான். துறவி போதி சேகரின் கண்களை நேராக பார்த்தார். அவருடைய குரலில் ஒரு உறுதியும் சக்தியும் இருந்தது. பிறரால் சுயநலவாதி என்று அழைக்கப்படுவதா, அல்லது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கே துரோகம் செய்து ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்வதா? இதில் எது மிக மோசமானது? அந்த நொடியிலிருந்து சேகர் தனது முடிவை மாற்றிக்கொண்டான். அவன் இனி தனக்கு துரோகம் செய்வதை நிறுத்துவது என்று தீர்மானித்தான். அவன் விவசாயத்தை விடவில்லை, ஆனால் அதை கடமையாக மட்டும் செய்தான். இரவு நேரத்தில் நீண்ட நாட்களாக புதைந்து கிடந்த தனது பழைய ஓவியப் பொருட்களை எடுத்து படம் வரையத் தொடங்கினான். அதிகாலை வரை கண் விழித்து மனதிலிருந்த வண்ணங்களையும் கற்பனைகளையும் படங்களாக மாற்றினான். முதலில் மக்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. விவசாயம் பார்க்க வேண்டியவன் இரவில் வீணாக உட்கார்ந்து என்ன செய்கிறான் பாருங்கள் என்று கேலி செய்தனர். சிலர் அவனை தூற்றினர். ஆனாலும் சேகர் உறுதியுடன் இருந்தான். துறவியின் வார்த்தைகளை அவன் நினைவில் கொண்டான். நான் எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். மெதுவாக அவனது ஓவியங்களில் இருந்த நேர்த்தி, வண்ணம், உயிர்ப்பு ஆகியவை மக்களை ஈர்க்கத் தொடங்கியது. அவனது கலை கிராமங்களை தாண்டி பரவியது. தொலைதூர நகரங்களிலிருந்து மக்கள் வந்து அவனது படைப்புகளை பாராட்டத் தொடங்கினர். அவனது வாழ்வாதாரமும் உயரத் தொடங்கியது. ஆனால் பணம், புகழ் ஆகியவற்றை விட மிக முக்கியமானது, அவன் இப்போது யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் வாழும் கைதியாக இல்லை.
அவன் தன் உண்மைக்காக வாழ்ந்தான். அவன் தனக்கு பிரியமானதை செய்தான். அவனது குடம் வாழ்க்கை இப்போது அவன் விரும்பும் மகிழ்ச்சியால் முழுமையாக நிரம்பியிருந்தது. அந்த முழுமையே அவனை நிறைவுள்ளவனாக ஆக்கியது. கதை நீதி மோரல்: உன் சொந்த வாழ்க்கையின் குடத்தை பிறரின் எதிர்பார்ப்புகளால் நிரப்பாதே. உனக்கான விருப்பங்கள் மற்றும் கனவுகளால் நிரப்பப்படும்போது மட்டுமே நீ ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உனக்கு உண்மையாயிருப்பதே மிகச்சிறந்த பக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.